இந்த வீடியோவில் உள்ளவை பொதுவெளியில் பகிரப்பட்டவை மட்டுமே. கருத்துக்களுக்கும் கலாட்டா தமிழனுக்கும் நேரடி சம்பந்தமில்லை. இது பொழுதுபோக்கு நோக்கம் மட்டுமே கொண்டது. பாதிப்புகளுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. வெல்கம் டு கலாட்டா தமிழன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு வீடியோ ரொம்பவே சிறப்பா இருக்க போது. முழு வீடியோவையும் பாருங்க. உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு கலாட்டா தமிழன் சேனல். மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவிட முக்கியம் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே? ஏய் முருகா, டேய் அப்பன் இங்க பாரா, டேய் உன் பேரன் உனக்காக தான் பேசிட்டு முருகா. நீ உன் பேரோட வா, உன் பேரன் நான், உன் தமிழோடு வாரேன். இருவரும் திருச்செந்தூர்ல விளையாடுவோம்ல, எவன் வரான்னு பாப்போம்னே. This is the end. எப்படி இருக்கீங்க ஆண்டி? ட்ரோல்ல வந்ததே சொல்லிடலாமா? நம்ம சொல்லிடலாமா? எல்லாருக்கும் மன்மத வணக்கம். இது கொஞ்சம் பாருங்களேன், எனக்கே ஆச்சரியமா இருக்கு. யார் போட்டிருக்கா தெரியுமா? இது EPS 24/7 ப்ளூ டிக்கோட வந்து போட்டிருக்காங்க. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா மறுபடியும் ஒரு சோஷியல் மீடியா டார்கெட்டிங்க்கு ஆளாகியிருக்காங்க. இப்போ இந்த வாட்டி என்ன ஆயிருக்குன்னா, ஒரு பெண் அவங்க வந்து ஒரு கார்ல இருந்து இறங்கி வெளியே வந்துட்டு போறாங்க. அந்த பொண்ணை பாக்குறதுக்கு கீர்த்தனா அமைச்சர் மாதிரி இருக்கிறத வச்சுட்டு அதை வந்து அந்த வீடியோ வைரல் ஆக்கியிருக்காங்க. வைரல் ஆக்குறதுல எந்த பிரச்சனை இல்லை, ஆனா அதை கூட அட்டாச் பண்ணிக்கிற அந்த காமெண்ட்ஸ்ல தான் வந்துட்டு பலதரப்பட்ட கேள்விகள் எழப்படுது. அந்த பெண்ணுடைய உடை, அந்த பெண்ணுடைய செருப்பு, அதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணிட்டு பேசிட்டு அது கீர்த்தனான்ற மாதிரி அந்த வீடியோ வந்து ஒரு தரப்பினர் வைரல் ஆக்கிட்டே இருக்காங்க. யாரோ ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு அரைகுறை ட்ரெஸ் போட்டுட்டு கார்ல ஏறாங்க. இந்த வீடியோ எடுத்து போட்டு இது யார் என்று தெரிகிறதா? எதுல? EPS 24/7 ஒரு அபிஷியல் பேஜ். ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் இழிவுபடுத்த முடியுமோ திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி இப்ப இன்டர்நெட் எல்லாம் இப்படிதான் போடுறாங்க. இது உண்மையாவே சொல்லுங்க. இது நானா? இது கொஞ்சம் பாருங்களேன், எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லா ஏதோ ஓடிட்டு இருக்கு. அதாவது இதுலயே தெரியுது அவங்களோட இணக்கம், எவ்வளவு இணக்கமா வேலை பாக்குறாங்க. DMKவும் அதிமுகவும் எவ்வளவு இணக்கமா வேலை பாக்குறாங்கன்னு இதுலயே தெரியுது. திமுக காரங்களும் போட்டிருக்காங்க, அதிமுக காரணங்களும் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு இணக்கமா ஒன்று சேர்ந்து எப்படியாவது இதை கவிழ்க்கணும்னு பார்த்து முடியாது. இங்க இருக்க மக்களுக்கு தெரியும் எது உண்மைன்னு. அதாவது எந்த அளவுக்கு நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான், நம்ம கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்ம யாரையாவது நோண்டி இருக்கோமா? ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருக்கோமா? டிஎம்கே பற்றி பேசியிருந்தது கிடையாது, ஏடிஎம்கே பற்றி பேசினது இல்லை. நான் பாட்டுக்கு சிவனேன்னு வந்து மக்களோட சேவை செய்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. நம்ம பெரியய்யா வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு, நம்ம தங்க தளபதி. சரி வந்து ஒரு மக்களுக்கு ஒரு சேவை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் எல்லாம் பண்ணி வந்து எனக்கு ஒரு பெரிய பக்கபலம், நம்ம அண்ணனுங்க தம்பிங்க எல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய ஆளுங்க. ஆனால் உங்களெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணி கொண்டு வரதுக்குள்ளார அப்பா படாத பாடுப்பா, இவ்வளவுதான் கிடையாது, அந்த அளவுக்கு பாடு படித்துட்டாங்க. நாய்வால கூட நிமித்திட முடியும், ஆனா திமுக காரனை என்னைக்குமே திருத்த முடியாது. திமுகவுடைய பப்ளிசிட்டி பைத்தியம் பிடிச்சிருக்கிற திரு துரை சந்திரசேகரன் அவர்கள் ஒரு கல்யாணத்துல போயிட்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், அதுக்கப்புறம் 2 அமைச்சர்களை குறித்து ரொம்ப கொச்சையா அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. திமுக காரங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, எந்த கல்யாணத்துக்கு போனாலும் அங்க போய் உட்கார வைக்கிறது. கேட்டா வந்து சுயமரியாதை கல்யாணம்னு வாங்க. சுயமரியாதை கல்யாணத்துல என்ன பேசணும், எப்படி பேசணும்னு ஒரு வரம்பு இருக்கு. ஆனா அந்த கல்யாணத்துல போயிட்டு இவங்க கண்டதை பேசிட்டு வருவாங்க. நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர், மினிஸ்டர் ராஜ்மோகன், மினிஸ்டர் கீர்த்தனா, இவங்க எல்லாரையும் பத்தி ரொம்ப கேவலமா தரக்குறைவா பேசிட்டு இருக்காரு ஒரு கல்யாணத்துல உட்காந்து. இவரனோ பெரிய சொற்பொழிவாற்றா மாதிரி நம்ம எதிர்கட்சி தலைவர் அங்க உட்காந்து இதை ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதுல சிரிப்பு வேற அவருக்கு. இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. ஒரு தலைவனா நம்மளோட கட்சியில இருக்கிற ஒருத்தர் வந்து முதலமைச்சரையோ இல்ல பெண்களையோ இல்ல யாரையோ ஒருத்தரை ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க ஒரு மேடையிலனா அவங்க நிறுத்தி பேசாதீங்க, இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கெல்லாம் என்ன தலைவன்? ஒரு பெண் அமைச்சரை பார்த்து ஏண்டி அவ இவ
இதெல்லாம் என்ன பேச்சு? இந்த மாதிரி வார்த்தைகளை தான் நீங்க வந்து பிரயோகிப்பீங்களா? பெண்கள் சுதந்திரம், பெண்கள் பாதுகாப்புன்னு பேசுற திமுக, பெரியாரின் கொள்கைகளை வந்து ஃபாலோ பண்ற திமுக, ஒரு பெண் அமைச்சரை இவ்வளோ இழிவா பேசுவீங்களா ஒரு மேடையில? பேசி பேசி வளர்ந்த கட்சி தான் திமுக. ஆனா இன்னைக்கு பேசியே அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் கட்சியே காணாம போயிடும். தமிழ்நாட்டில் எங்க பேசினாலும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். நாம பேசுறதுனாலும் பரவாயில்ல, கீழே இருந்து பேசி நம்மள மாட்டி விட்டுருவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி அண்ணன் துரை சந்திரசேகரன் அவர்கள் என்னை மாட்டி விட்டுருக்கிறாரு. இல உடம்புன்னு இப்படி கிள உடம்பு ஆக்கி வச்சிருக்காரு. சில வார்த்தைகள் எல்லாம் கூறி அதற்கும் நான் தான் பொறுப்பேற்க வேண்டும். பரவாயில்ல, இந்த கைது நடவடிக்கைக்கெல்லாம் பயந்தவன் கிடையாது இந்த உதயநிதி என்பதை இந்த அரசுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். திமுகல 25 வருஷம் செத்தாதான் ஒரு வட்டத்திடம் அவங்களே இருப்பானுங்க. குடும்பத்தில் இருப்பான், பொண்டாட்டி, பொண்ணு, புள்ள, பேரன், பேத்தி. அவரு தான், நீங்க தான், நாங்க தான், நீங்க தான். இனிமேல் இந்த தமிழ்நாட்டில் அது இது நாங்கள் தான் பாட்டா மன்னர், இந்த மன்னர்கள்லாம் சொல்லாதீங்க. நாங்கள்லாம் பேசுன வச்சுக்க வேறு மாதிரி போயிடும். அதனால் அவங்கள பற்றி, ஸ்டாலினை பற்றியோ, எடப்பாடி பழனிசாமி பற்றியோ, ஒரே ஒருத்தன் ஒரு எம்எல்ஏ ஆனாலும் நான் ஒரு பக்கம் பேசிட்டு விஜய் அனீஸ். ஆமா, ஏதோ 70 நாள்ல 20,881 கோடி கடன் வாங்கியிருக்கீங்களா? கொத்துசு 20,000 கோடியில 14,000 கோடி கடன் தாமல கட்டிருக்காங்க. நீங்க பண்ணி வச்சுட்டு போனதுதாமா. உங்க கடனுக்கு எங்க விஜயண்ணா ஆட்சி வந்து கட்டிட்டு இருக்குமா கடன். அதுக்கு யோசனை பண்ணி என் டீமுக்குரியதை பூரா இதுல போட்டிருந்தா நல்லா ஜெயிச்சிருந்திருக்கலாம். எனக்கு மூளை இல்லாம போச்சு போங்க. எனக்கு தாங்க நாங்க சொன்னோம் அதிகமா கடன் வாங்காதீங்கன்னு. வட்டி மட்டும் தாங்க கட்டிட்டு இருக்கோம். ஒரு முன்னேற்றமும் கிடைக்காதுங்க. கடன் அதிகமா வாங்கினா வட்டி அதிகமா கட்டுவோம், அதனால முன்னேற்றமே கிடைக்காதுன்றது தாங்க கோட்பாடே. அதுக்கு தாங்க கடன் வாங்கக்கூடாது. அதுவும் அதிதீவிரமான கடன். இதுல சிரிப்பு வேற. ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கால இவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்கீங்க? மேடம், ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு இல்ல, ஸ்டிக்கர் பிரிச்சிட்டு இருக்காரு. எல்லாத்துலயும் முதல்வன், நான் முதல்வன், குடும்பத்தின் பெயர், எல்லா ஸ்டிக்கர்ஸும் பிரிச்சிட்டு இருக்காருமா. ஒட்டிட்டு இல்ல, புரிஞ்சுக்கோ. குவாரியில ஊழல் பண்றது, வழக்கறிஞர்கள் போடுறத ஊழல் பண்றது, டெண்டர்ல ஊழல் பண்றது, ஏரியாக்குள்ள எவனா வந்தா மேடம் இது ஆக்ஷன் வெட்டிடுவேன் அப்படின்னு சவுண்ட் கொடுக்கறது. இப்போ நீ குடுக்கறல வெட்டிடுவேன்னு செய்யலாம். நீங்களும் பண்ணிட்டு எப்படிமா நீ குச்சமே இல்லாம இந்த வீடியோ போடுற? என்னமோ போன ஆட்சியில இதெல்லாம் எதுவுமே நடக்காம அறவே ஒளிச்சு கட்டிட்ட மாதிரியும், அந்த மாதிரி விஷயத்தையே பார்க்காத மாதிரியும் நீ வீடியோ போட்டு இருக்க. மேடம், இவனை பத்தி இவன் பயங்கரமான ஆளு மேடம். மேடம் இது ஆக்ஷன் மேடம். தமிழ்நாட்டு மக்களுக்கு இது பார்த்து பார்த்து சலிச்சு போன விஷயம். ஆனா தாவேக்கால இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க அவர் என்ன பண்றாருன்னா களை பிடுங்கிட்டு இருக்காரு. தேவையில்லாத ஆணியெல்லாம் தூக்கி வெளியில போடுறாரு. அந்த விஷயத்த நீங்க பண்ணிட்டு இருந்தா நிறைய கட்சி ஓஹோன்னு போயிருக்கும். ஏங்க, எல்லா கட்சியிலும் நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான். கெட்டவன் தெரிஞ்சிச்சா உடனே அவனை தூக்கி வெளியாடு அடி. அந்த மாதிரி நீங்க பண்ணியிருந்தா கட்சி எங்கேயோ போயிட்டு இருக்கோங்க. We want to know that அந்த 20,881 கோடி ரூபாய் நீங்க எதற்காக கடன் வாங்குனீங்க அப்படிங்கறது. ஐயோ, இந்த மாதிரி வீடியோ போடுறதா அசிங்கமா இருக்கு. ஏன்னா முதல்ல உன் முதுக பாரு. உன் முதுகு கிளீனானா நீ வந்து தைரியமா போடலாம். ஐயோ, அடிப்படி சண்டெல்லாம் வரதான் செய்யும். ஆனா மொதல் நம்மள்தான் இருக்கணும். காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து விஜயவே வந்து தப்பாக பேசியிருக்காங்க. விஜயோட உண்மைகள்லாம் நாங்கள் வந்து ரிவீல் பண்ணுவோம். விஜய் வந்து இப்போ ஒரு போராட்டத்தை இங்கே தமிழ்நாட்டில் ஒரு காலேஜுக்கு ஒரு போராட்டத்தை வந்து நடத்துறதுக்கு வந்து அனுமதிக்காதீங்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் லெஃப்டிஸ்ட் பார்ட்டிஸும் வந்து சேர்ந்து ஒரு போராட்டங்கள்லாம் நடத்துறதுக்கு வந்து ஒன்று கூடுறதுக்கு அனுமதிக்காதீங்க அப்படின்னு ஒரு காலேஜுக்கு கவர்மெண்ட் வந்து நோட்டீஸ் அனுப்புகிறாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. அதை வந்து அனுப்பிச்சதுக்கப்புறம் நிறைய எதிர்ப்பு வந்ததுக்கப்புறம் போராட்டம் வந்து ஜனநாயக உரிமை, நீங்கள் வந்து எப்படி வந்து எதிர்க்கலாம் அது இதுன்னு சொல்லி எதிர்ப்பு வந்ததுக்கப்புறம் வந்து அந்த கவர்மெண்ட் ஆர்டரை வந்து திரும்பி பெற்றாங்க தமிழ்நாடு அரசு. இப்போது இதை வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட அந்த லீடர் அவர் யார், அந்த அபிஜித் வந்துட்டு சொல்லியிருக்காரு, விஜய் வந்து இது மாதிரி பண்ணது வந்து தப்பு, நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மாஸ் டைலாக் வந்து பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் வந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட வேலை வந்து ஜீரோ, பர்பஸ் வந்து ஜீரோ, எதுக்குமே அவசியமே கிடையாது. ஏன்னா நார்த் சைட்லேயும் இந்தியா ஃபுல்லாக வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் ஒன்றாக, அதாவது வந்து
இளைஞர்களும் ஜென்சியின் குரலாக வந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இருக்குது. அதே மாதிரி இந்த ஜந்தர் மந்தர் போன்ற பெரிய போராட்டங்களை வந்து இவங்க நடத்தியிருக்காங்க. அண்ட் மோடியே பயப்பட வச்சுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் தமிழ்நாட்டில் யங்ஸ்டர்ஸும் ஜென்சியும் ஜெயிச்சிட்டாங்க. யங்ஸ்டர்ஸின் குரலும் ஜென்சியின் குரலும் கேட்கப்பட்டது. இங்கே வந்து இப்போ 2026 எலெக்ஷனில் இவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்ததே வந்து இளைஞர்கள் தான். அப்போ இங்கே ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கிறதே வந்து இளைஞர்களின் ஆட்சி, ஜென்சியின் ஆட்சி, நம்ம மக்களின் ஆட்சி தான் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பெரிய இந்த ஆட்சி மேலே கோபம் இல்லை. வாடி வா